ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஜாவா ஐடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா ஐடியில் இருக்க ஃபிளாட் மேப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த யூஸ்வலாக அந்த ஃபிளாட் மேப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கலெக்ஷன்ஸ்ல லிஸ்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதுலயும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. அதை வந்து நான் இன்னொரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணோம். ஓகேவா? எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் லிஸ்ட் 1 அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நியூ அரே லிஸ்ட். ஓகே, இனிஷியல் கெப்பாசிட்டி வேணாம். ஸோ இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 4 3. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 லிஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை நான் இன்னொரு கலெக்ஷன்ஸ் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணா எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட் ஸ்ட்ரிங் இப்படி கொடுத்துட்டு இதனவே நான் வந்து இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்தாதான் இதை நான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரிசல்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்ல லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஓகே, ஸோ நான் வந்து இப்படிதான் ஸ்டோர் பண்ண முடியுமே தவிர, ஸோ நான் அப்படி இல்லாமல் எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு ஸ்டோர் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னா நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அதே வந்துட்டு ஃபிளாட் மேப் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த 4 லிஸ்ட்டையும் அதாவது கன்கேட், ஸோ மீன்ஸ் கன்கேட் பண்ற மாதிரி, ஸோ இது 4த்தையும் ஒரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஃபிளாட் மேப் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதை இப்படி பிளாட்ஃபார்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ரிசல்ட் லிஸ்ட் 1ன்னு வச்சுட்டு இதை வந்து ரிசல்ட் லிஸ்ட் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 காப்பி. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இதை வச்சு இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரீம் போட்டு ஸ்ட்ரீம் டாட் ஃபில்டர் ஃபிளாட் மேப். ஸோ அந்த ஃபிளாட் மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்து அதுலேருந்து ஸ்ட்ரீம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படின்னா, ஸோ இந்த ஃபிளாட் மேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்கே ஒரு நம்ம நேம் தர போகிறோம். ஓகே, லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. So list dot stream. Okay, and then dot collect. So 3 argument இருக்க மெத்தட் கிடையாது. அதனால collectors dot to list. Okay, so simple. Okay, ஸோ இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 4 கலெக்ஷன் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கே வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு இன்னுமே ஈஸியாக புரியும் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் 1ன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். Stream for each system dot out colon println. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மெத்தட். ஸோ இது என்ன பண்ணலாம், இதில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்து இது பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ரெஃபரன்ஸோட ஒர்க். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம்.
இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி லிஸ்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஆனா அதுவே நம்ம இந்த ரிசல்ட் 2 இதை ரிசல்ட் 2 பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரிசல்ட் 2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வரணுன்றதுக்காக சென்ட்ரல் ஒரு சிஸ்ஸோர் போட்டுட்டு ஸோ அதில் ஒரு லைன் பிரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் ரன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி லிஸ்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்டா இருக்கு. இன்னொரு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்டா இருக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த 4 லிஸ்ட்டையும் மர்ஜ் பண்ணி ஒரே லிஸ்டா இது கிரியேட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகே, நம்ம இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. அது வந்து நான் ஒரு சிங்கிள் கலெக்ஷன் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அப்போ நான் வந்து FlatMap யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரீம் நான் எடுக்கும்போது இது வந்து ஈஸியாக அது வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த ஒரு சிங்கிள் லிஸ்ட்ல இந்த இதில் இருக்க அந்த 4 லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ணி அதோட வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இன்னும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4த்தையுமே வந்து ஒரு வேல்யூஸ் இனிஷியல் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். அதை இது பண்ணிக்க நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கிரேப்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். மேங்கோ, ஆரஞ்ச், ஆப்பிள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அது டீட்டெயிலாக புரிய ரன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு தனித்தனி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ ஏன் எப்படி லிஸ்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வித்தின் ஸ்கொயர் பேசிஸ்க்குள்ள இருக்கிறதுனால இது தனித்தனி லிஸ்ட். இது தனி லிஸ்ட், இது தனி லிஸ்ட், இது அதே மாதிரி இது ரெண்டுமே தனி லிஸ்ட். 4மே தனி லிஸ்டா இருக்கு. இது ஏன் இல்லைன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே லிஸ்ட்ல தான் ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் டிஃபரன்ஸ். நம்ம ஏன் FlatMap யூஸ் பண்ணணுன்ற ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்டை சிங்கிள் கலெக்ஷனாக மெர்ஜ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு FlatMap எப்படி யூஸ் பண்ணோம், அது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கீப் லேர்னிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கிரேட். பாய்.